தம்பி, இங்க என்ன பண்ற இந்த நேரத்துல? சோகமா காணிக்கிற? ஒன்னும் இல்லைண்ணா. ஒண்ணு இல்லைன்னா வீட்டுக்கு போனேனா? 12th ரிசல்ட் வந்துட்டேன். சரி, ஒரு சப்ஜெக்ட் விட்டேன். வீட்டுக்கு போனா அப்பா அடிப்பாருண்ணே. அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கண்ணே. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சா ஒண்ணு கிண்டல் பண்ணுவாங்கண்ணே. சொந்தக்காரங்களாம் கேவலமா பாப்பாங்கண்ணே. அதுக்காண்ட இங்க உட்காந்துக்கிறா? என்ன பண்றதுன்னே தெரியல. சூசைட் பண்ணிடலாம் போல. டேய், அறிவு கேட்டவனா? நீ படிச்ச பையன் தானே சூசைட் பண்ணி போறான்டா? தம்பி, சூசைட் பண்றது பெருசு கிடையாது. அதுக்கு முன்னாடி ரத்தத்தை வேர்வியா சிந்தி உன்னை கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு ஆளாக்கி படிக்க வச்சா முறை அப்பா அம்மா அவங்க நினைச்சு பார்க்கணும். புரியுதா? அப்துல் கலாம் ஐயா கூட தான் இருந்தாரு. எடுத்து உடனே விண்வெளிக்கு ராக்கெட் விட்டு ஜெயிச்சிட்டாரா? தோல்வி அடைஞ்சாருல, அதுக்காக அவர் சூசைட் பண்ணிங்கிறாரு. சூசைட்ன்றது ஒரு முடிவு கிடையாது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கணும். காமராஜர் ஐயா இருந்தாரு, அவர் நான் படிச்சுட்ட பதில் போயிட்டு உட்காந்துரு. படிச்சவங்களாம் அறிவாளியும் கிடையாது, படிக்காதவங்களாம் முட்டாளும் கிடையாது. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சு அடுத்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ற வேலை பாரு. புரியுதா? எடுத்து இதெல்லாம் போயிட்டு சூசைட் பண்ணணும்னா வச்சியா உலகத்துல பாதி பேர் செத்துருவான். ரொம்ப நன்றிண்ணே. நீங்க மட்டும் வரல, நான் ஒரு கோவத்தனமான முடிவு எடுத்திருப்பேன். நீங்க சொன்னது மனசுக்கு ஆறுதலா இருந்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரி தவறான முடிவுலாம் எடுக்க மாட்டேன். தம்பி, நீ மட்டும் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது இல்ல, பாதி பசங்க படிக்கிற பசங்க இப்படிதான் தப்பான முடிவு எடுத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்படுத்திக்கிறாங்க. சரியா? நீ திருந்தினா போதாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லு. வீட்டுக்கு போயிட்டு அப்பாட்டையும் அம்மாட்டையும் இது போலமா 12th மார்க் கம்மியா எடுத்துட்டு நான் ஃபெயில் ஆயிட்டேன், அடுத்தது மறு எக்ஸாம் எழுதி இதை விட மார்க் அதிகமா எடுக்கிறமா, என்னை மன்னிச்சுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சொல்லு. போ, வீட்டுக்கு போ. அம்மா தேடி கிடப்பாங்கல்ல, மணி ஆயிடுச்சுல, வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிடு போ.